Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. ஒன்லி உங்களோட ஃபேமிலி வந்ததுக்கு எங்களுடைய சின்ன ஒரு அன்பளிப்பு அதன் சினிமா சார்பா இதை கட் பண்ணும்போது ரெஜினா பார்க்குறான் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த கேக் வெட்டும்போது இந்த பக்கமா தெரியும் நான் இவங்களை கேட்பேன் இன்னைக்கு கேட்குறாங்களான்னு பார்த்தேன் இந்த அரும்பரும்பா இருந்தனால இதில் தான் வெட்டணும்னு நான் வெட்டிட்டேன். பழனி வா வா சாப்பிடாட்டி பரவாயில்ல வாங்க. உலகெங்கிலும் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்வோம். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் செய்வோம். ஆதன் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் நர்மதாவோட அன்பான வணக்கம். நம்மளுடைய ஆதன் சினிமால நிறைய சினிமா சம்பந்தமான நியூஸ் எல்லாம் பார்த்திருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ் ஆயிருக்கும். ஏன் பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 பட்டர்ஃபிளைஸ் அழகா உட்கார வச்சிருக்கோம். எதுக்காக உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரை வாங்கி இருக்கக்கூடிய இந்த அழகான கோவை மீரா ஃபேமிலியோட பட்டர்ஃபிளைஸ் தான் நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க வரோம். வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்ததுல. என்னன்னா உங்களுக்கு கூட உட்காந்துருக்கும் போது நம்மளும் கொஞ்சம் புடவையை கட்டிட்டு வந்திருக்கலாமோ, எல்லாரும் இவ்வளவு ஹோம்லியா அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. ரொம்ப அழகா இருக்கீங்க. எங்களுடைய சேனலுக்கு நீங்க வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். 1 மில்லியன் ஃபேமிலி. இந்த ஃபேமிலி எப்படி திரட்டி எடுத்துட்டு வந்தீங்க மீராமா? வீடியோ போடணும்னு என்னோட ஆசைமா. ஃபர்ஸ்ட் எனக்கு அதை பத்தி தெரியல. பேர்லாம் சொல்லிடலாமா? எங்க பேர்லாம் கண்டிப்பாக நீங்க சொன்னதுக்கு பிறகு நானே வந்து தனித்தனியா எல்லாரையும் கேட்கலான் இருந்தேன். இது முதல்ல கேட்டலாம் நினைச்சேன். என்னோட பேர் கோவை மீரா. அவங்க பேர் வந்து என் பொண்ணு ரெஜினா, அவங்க என் பொண்ணு ஜமிலா, அவங்க என்னோட பொண்ணு நீத்து. அவங்க வந்து பக்கத்துல எங்க அம்மா அவங்க ஜெயம்மா. அவங்க வீட்டு பக்கத்துலதான் நாங்க குடியிருக்கோம் தங்கம். 10 வருஷமா ஒரு பெத்த தாய் மாதிரி எங்களை வந்து வழி நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. எங்களோட சேனல்ல வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்துல இருக்கவங்க என்னோட பேத்தி ஆதிரா. உங்க பேர் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என் பேர் நர்மதா. என்னையும் வந்து உங்களுடைய ஃபேமிலிக்குள்ள ஒரு அங்கமா சேர்த்துக்கிட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஜாலியா இருக்கு. வந்து பார்த்த உடனே வந்துட்டு எல்லாருமே ஒரு கலகலன்னு இருக்கிற ஒரு கேங்கா இருக்கு. சோ இந்த ஃபேமிலியை முதல்ல எப்படி சேர்த்தீங்க, அதுக்கப்புறம் 1 மில்லியன் ஃபேமிலி எப்படி சேர்த்தீங்க, அந்த ஸ்டோரி எங்களுக்கு சொல்லுங்கம்மா. நான் இருக்கும்போது தனியாக தான் தொங்க நான் இருந்தேன். கொல்லிமலை டூர் போயிருந்தோம். அப்போ கொல்லிமலை டூர் போயிருக்கும்போது நீத்து, ரெஜினா, ரக்ஷனா, அப்புறம் இன்னொரு ரியானா, அவங்க எல்லாமே நான் டூர் போயிருக்கும்போது எல்லாத்தோட பேகும் பார்த்து வச்சுட்டு உட்காந்துருந்தேன். நான் பேக்ல பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இவங்க மேலேருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்களும் அந்த ஊருக்கு தான் வந்திருக்காங்க. வரும்போது பார்த்தோன்னே அந்த திருநங்கை அந்த சாயல் தெரியும்லம்மா நடந்து வர்றது. அப்போ நடந்து வந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல வந்து பேசுறாங்க என்கிட்ட. அக்கா நீங்க என்ன ஊர் அப்படின்னு இவங்க எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க. நான் கோயம்புத்தூர்மா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் நாமக்கல் அப்படின்னு சொல்லி பேசி பழகிட்டாங்க. பழகினதுக்கு அப்புறம் படிப்பு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்து படிப்பை முடிச்சுட்டு அவங்க அம்மா அப்பாவோட சம்மதத்தோட வந்து என் கூட வந்துருந்தாங்க தங்கம். சூப்பர் சூப்பர்மா. அவங்க அம்மா அப்பாவே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களா நீங்க வந்து உங்களை மாதிரி ஒரு சின்ன அழகான ஃபேமிலிக்குள்ள போய் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு? ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க என்ன வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. கோயம்புத்தூர் வந்துட்டு போன் கான்டாக்ட் மூலியமா வந்துட்டு போயிட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் திருப்பி வந்து அவங்க அம்மா அப்பா வந்து தேடி வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே, ரெஜினா அவங்க வீட்டுக்கு ஒரே பிள்ளை, ரக்ஷனா அவங்க வீட்டுக்கு ஒரே பிள்ளை, நீத்து அவங்க கூட ஒரு அண்ணன் இருக்காரு, அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. இருந்தாலுமே அவங்க அம்மா அப்பா நம்ம குடும்பத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்செட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். ஓகேம்மா. இவங்களெல்லாம் வந்துட்டு நீங்க எப்படி சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. உங்க பேத்தின்னு சொல்றீங்க. ஆனா அவங்களுமே வந்துட்டு உங்க கூட உங்க மகளை வச்சுக்கிற அளவுக்கு இதுதான் இருக்கிறாங்க. ரொம்ப குட்டி பிள்ளையா இருக்கிறாங்க. நீங்களும் ரொம்ப குட்டி பிள்ளையா இருக்கிறீங்க. அவங்க எப்படி உங்களுக்குள்ள வந்தாங்கம்மா? அவங்களுக்கு தான் தம்பி நம்மளோட வீடியோ எல்லாம் பாக்குறாங்களே தங்கம். வீடியோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர், இப்ப நம்ம குடும்பம் மட்டும் இல்ல, பொதுவா திருநங்கை சமுதாயத்துல ஒவ்வொருத்தரா வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அதுல வந்து பாத்தீங்கன்னா வயசு கம்மி அப்படிங்கிறது நம்ம அப்படி சொல்லலாம். ஆனா திருநங்கை சமுதாயத்துல பெரியவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இப்ப நம்ம வந்துட்டோம். எனக்கு அப்புறம் வந்து என் பொண்ணுங்க, அந்த மாதிரி நாங்க தத்தெடுத்துக்குவோம். அந்த மாதிரி வந்ததுல அவ என்னோட பேத்தியில தங்கம். சூப்பர். இப்ப வந்து ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து இன்னொரு சமுதாயத்தை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது நம்ம வந்து யூஸ்வலா பாக்குற ஒரு விஷயம். ஆனா நீங்க வந்து இவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்கப்பா, இவங்கெல்லாம் எனக்கு வேணும், இவங்க இருந்தா எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நீங்க எப்ப முடிவு பண்ணீங்க? இவங்கெல்லாம் என் கூடவே இருக்கணும் அப்படின்றத நீங்க எப்ப முடிவு பண்ணீங்கம்மா? ஒரு பொண்ணு வந்த அன்னைக்கு நாங்க 3 நாள்ல பழகிட்டோம். அப்படியே செட் ஆயிடுச்சு. இவங்க எல்லாம் எங்களால இருக்க முடியாது. நாங்க தான் இல்லை, அங்க ஒரு 4-10 குடும்பம் இருக்கும். இவங்க எல்லாம் எங்களால இருக்காது.
இந்த அளவுக்கு பாண்டிங் நமக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்றத நீங்க எதிர்பார்த்தீங்களா ஆரம்ப காலத்துல? இல்ல சாமி, அதான் நான் தனியா இருந்தேன். வந்தோடனே என்னன்னா பக்கத்துல உள்ள எல்லாத்தையுமே அப்செட் பண்ணி போற ஏத்துக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை எனக்கு இருக்கு. நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் அந்த குணாவசியங்கள் எனக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப ஜெயாமா பக்கத்துலயே, அவங்க தங்கச்சி அவங்க காற்றாணியம்மா, அவங்க பக்கத்துல பிரியா, அப்புறம் தேவி, அவங்க மருமக 3 பேர் இருக்கிறாங்க. ஆர்த்தீஸ்வரி, எல்லாமே ரேவதி, பிரியா, அப்புறம் பக்கத்துல ஜீவகா, நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு வந்து பக்கத்துல இருக்கும். அதாவது ஒரு திருநங்கை அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லாம அவங்க குடும்பத்துல ஒருத்தியா நான் இருக்கேன். அதே மாதிரி அவங்க வீட்லயும் நடக்கக்கூடிய விசேஷங்கள் எதுவா இருந்தாலும் என்ன இல்லாம யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த தெருவுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே ஒரு சப்போர்ட்டிவா எங்களுக்கு இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஒட்டுமொத்த திருநங்கை சமூகத்துக்கே வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கீங்க அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். அவ்வளோ ஒரு அன்னோன்யம், அவ்வளோ ஒரு அன்பு. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வீடியோ போயிருக்கலாம், எதுக்கு அதுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து எங்களை எல்லாம் ஃபீல் பண்ற வைக்கிற அளவுக்கு வந்துட்டு அழகான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்ப வந்துட்டு என்னைக்காவது உங்களுக்கு தோணிருக்கா, நம்மலாம் வந்து நம்ம அம்மா அப்பா கூடவே இருந்திருக்கலாம், நமக்கு ஏன் இப்படி வந்து தனியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்னைக்காவது உங்களுக்கு உணர்ந்திருக்கீங்களா? இல்ல எடுத்தவங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ஏன்னா நம்ம வீட்டு அளவு சப்போர்ட் இருக்கு. இப்ப இவங்க வீட்டுல ரெஜினா வீட்லயும் சப்போர்ட் இருக்கு, நீத்தி வீட்லயும் சப்போர்ட்டிவ் இருக்கு. எதுவாக இருந்தாலும் பேசுறாங்க, பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி அம்மா அப்பா வந்து ஏத்துக்காத தருணத்துலதான் அந்த மாதிரி எண்ணங்கள் தோணும். நம்ம எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. ரெண்டாவது வந்து மக்கள் மத்தியில இப்ப நீங்க சொன்னீங்க நம்ம ஒட்டுமொத்த திருநங்கை சமுதாயத்துக்கு அப்படின்னா நிறைய பேர் பாக்குற இடத்துல எல்லாமே சொல்லுவாங்க, அம்மா உங்களை பார்த்த உடனே உங்க ஆட்கள் மக்கள் மத்தியில நிறைய பேருக்கு ஒரு எப்படி ஒரு பாசம், ஒரு மதிப்பு, மரியாதை அதிகமா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி எங்களை வழிநடத்தக்கூடியவங்க எங்க கோவை மாவட்டத்துல கூடிய திருநங்கைகள் இருக்காங்க, பெரியவங்க எல்லாம் இருக்காங்கம்மா. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட்டிவ். பரவாயில்ல, அடுத்தது இப்ப நாங்க வர்றது கூட சொல்லிட்டு தான் வந்தோம். இந்த மாதிரி ஆதன் சினிமா கூப்பிட்டுருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட ஃபோன் பண்ணி நாங்க சொன்னோம். இப்போ எங்க சேனல்லே பாத்தீங்கன்னா நிறைய பேர் செல்லக்கிளி, பவளக்கொடி, அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரா பேர் கொடுத்துருக்கோம். கலா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கொடுத்துருக்கோம். ஆனா அவங்க ரியல் பேர் வேற. இந்த மாதிரி இருக்கனால பெரியவங்க, மூத்த திருநங்கைகளா இருக்கக்கூடியவங்க எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி அவங்க எல்லாம் தான் எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க. இது கோவை மாவட்டத்தில் இருக்க திருநங்கைகள் மட்டும் கிடையாது, எல்லா மாவட்டத்தில் இருக்க திருநங்கைகளுமே அவங்கவுங்க வீட்டுல என்னென்ன டேலண்ட் இருக்கோ அதை வெளிக்கொண்டு வச்சு தான் வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்கும் வந்துட்டு இப்படிதான் அப்படின்ற ஒரு பார்வையை மாத்திர ஒரு பாதையில வந்து உங்களை மாதிரி நிறைய திருநங்கைகள் வந்து நடைபெற்றுட்டு இருக்காங்க அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீத்தும் நான் வந்து வந்த உடனே உங்களை வந்து நோட் பண்ணிட்டு ஒரு விஷயம் கேட்டேன், நீங்க வேற சொல்ல மாட்டேன் அப்படின்னு வேற சொல்லிட்டீங்க என்கிட்ட. என்ன உங்களுடைய அழகின் சீக்ரெட்? எல்லார்கிட்டயுமே கேட்கணும். பஸ் அதாவது ஒண்ணு இல்லக்கா, மஞ்சள், கடலை மாவு போட்டு தேய்ச்சி குடிச்சாலே கொஞ்சம் கலர் ஆயிடும், பல பலன்னு ஆயிடுமா? உங்களை மாதிரி கிளார் எல்லாம் அடிக்குமா? இப்ப நீங்க வெயிலுக்கு போய் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்தாதான் உங்களோட கலர் ஒரிஜினல் கண்டுபிடிப்பேன். சூப்பர். ஆனா இன்னொரு ஒரு வாட்டருக்கு தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ஃபேஸ்ல கழுவிட்டு பாத்தீங்கன்னா கூட தங்கம் அந்த மஞ்சளுக்கும் அந்த கடலை மாவுக்கும் என்ன பவர்ங்கிறத நீங்க பாக்கலாம். ஃபவுண்டேஷன் 1 கிலோமீட்டருக்கு ஒளி போயிட்டு இருக்குன்றீங்க. ஒரு வாட்டருக்கு மட்டும் கொடுங்க போதும். மங்கமா கலாய்ச்சிட்டீங்க. நீத்து என்ன இப்படி கலாய்ச்சிட்டாங்களே? இருக்கிறதுதான் சாமி, அதெல்லாம் அவருக்கு தெரியும். அவங்களுக்கே தெரியும். சரி அதெல்லாம் விடுங்க. அதை விட வந்து நான் வந்த உடனே வந்து இந்த ஒரு விஷயத்தை எப்படியாவது கேட்டு தெரிஞ்சுட்டு தான் போயே ஆகணும். எப்படி புடவை கட்டுறீங்க? ஸ்கர்ட் கட்டி புடவை கட்டுவோம். நாங்க மட்டும் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் இல்லம்மா, ஸ்கர்ட் போட்டு கட்டினாலும் வந்து பேச்சு கேட்க மாட்டுதே. இல்ல சார், நாங்க புடவை கட்டினா அது நான் எங்க பேச்சு அது கேட்காது சாமி. மடிப்பு எடுத்து அழகா வச்சு ஒரு 12 மணி நேரம் தான் அது கேட்கும். நிறைய பேசிட்டு சரியா அப்படிதான் சொன்னா அது கேட்காது சாமி. அது நம்ம எவ்வளவு நேரம் பேசினாலும் அது அப்படியேதான் இருக்கும். அழகா மடிப்பு எடுத்து கட்டுற விதமா கட்டினோம்னா அழகா கட்டிடலாங்க. நிறைய கமெண்ட்ல வர்றதே இந்த புடவை எப்படிமா கட்டுறீங்க அப்படின்னு. நாங்க மட்டும் இல்ல சாமி, பொதுவாவே திருநங்கைகள் அப்படின்னாவே எளிதில் பத்தக்கூடிய ஒரு தீ மாதிரி ஒரு ஆசை இருக்கும். ஒரு பூவா அந்த பூவை வாங்கி வைக்கணும், இந்த புடவையா அந்த புடவை வாங்கி கட்டணும் அப்படின்ட்டு நிறைய கலைத்துறை மேல அதிக ஆசை உள்ளவங்க தான் நாங்க எல்லாருமே. பொதுவா பாருங்களேன், எல்லா திருநங்கைகளுமே புடவை வந்து அழகா கட்டுவாங்க. நிறைய பேர் வந்து திருநங்கைகளா அப்படின்னு உதாசீனப்படுத்திட்டு போன மக்கள் மத்தியில புடவைன்னா அவங்கள மாதிரி கத்துக்கணும் அப்படி ஏதாவது ஒரு இடத்துலயாவது இன்னொரு மக்கள் வந்து நாங்க ஒரு ஈர்க்கிற விதமா நாங்க இருக்கிறோம். கண்டிப்பா. ஏன்னா நீங்க இப்படி கிராஸ் பண்ணி போகும்போதே வந்துட்டு ஒரு செகண்ட் அந்த ப்ளீட் இப்படி அழகா நின்றுருக்கு, அந்த கலர் காம்பினேஷன் எப்படி சூப்பரா இது பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய கல்யாண ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் இப்ப நம்ம கொசுவும் எடுத்து இப்படி கட்டுறோம் இல்லைங்களா புடவை. இப்ப வந்து ஒரு மாதிரி ஒரு பட்டையா எடுக்கிறாங்களா, அது பேர் என்ன சார், அந்த மாதிரிலாம் இப்ப பண்றாங்க. ஆனா அந்த அப்ப அந்த அயன் பாக்ஸ் மாதிரி இந்த அயன் மாதிரி வச்சுக்கிறாங்க இல்லையா மடிப்பெடுக்கு, இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் இப்பதான் நான் பார்த்திருக்கேன். அது முன்னாடியே வந்துருச்சுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் 10 வருஷம்ல இதுக்கு முன்னாடி உள்ள திருநங்கைகள் எல்லாமே புடவை கட்டுற விதங்கள் அவ்வளவு அழகா கட்டுவாங்க எல்லாருமே. ரஜினா, நீங்க வந்து படிச்சிருக்கீங்க, டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கீங்க, நீங்களும் டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கீங்க, தங்கமும் படிச்சிருக்காங்க. எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு நம்ம வந்து வேற வேற வேலைகளுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். இருந்தாலுமே கூட வந்து நாங்க யூடியூப் வச்சிருக்கோம். எங்களை பார்த்து 4 மக்கள் வந்துட்டு நல்ல விதங்களா வந்து சிரிக்கட்டும், பேசட்டும், நல்ல விதமா வந்துட்டு எங்களுடைய சமுதாயத்துல இருக்கிறவங்க மேல வரட்டும் அப்படின்ற ஒரு இனிஷியேட் எடுத்து அம்மா கூட பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த ஐடியா உங்களுக்கு எப்போ வந்தது? அந்த ஐடியா எப்படின்னா, நாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல
டிக்டாக் அப்படின்ற ஒரு ஆப் மூலமா நாங்க வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். அதுல வந்துட்டு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மக்கள் மத்தியில வரவேற்பு வரும் நாங்க எதிர்பார்க்கல. நாங்க எங்களோட ஒரு பொழுதுபோக்குக்காக வீடியோ போட்டுட்டு இருந்தோம். அதுல எங்களுக்கு வந்த முதல் கமெண்ட் என்னன்னா, ஆதி காலத்துல, அதாவது எத்தனையோ நாட்களுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி மறைஞ்சு போன அந்த தாவணி பாவாடியை நீங்க தான் அறிமுகப்படுத்தி இருக்கிறீங்கம்மா, உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கணும், நளினம் அப்படின்றது உங்ககிட்ட கத்துக்கணும் அப்படின்ட்டு வர ஒரு கமெண்ட் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிச்சு. சோ அப்ப திடீர்னு எதிர்பாராத விதமா வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க. அது டிக்டாக் பேன் பண்ணோன்னே எங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அப்படியே எங்களோட ஒரு பாடியில இருந்து ஏதோ ஒரு பொருள் எங்களை விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப அப்படியே சோர்வாயிட்டோம். சோ அப்படின்றப்ப அப்ப அதுக்கு அடுத்து வந்ததுதான் யூடியூப். யூடியூப்லயே அதே மாதிரி யதார்த்தமா வீடியோஸ் போட ஆரம்பிச்சோம். மக்கள் மத்தியில இவ்வளவு வரவேற்பு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அந்த வரவேற்பின் மூலமா தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு. ஒருத்தரா ஜாயின் ஆனா இன்னைக்கு ஒரு குடும்பமா அப்படியே ஜாயிண்ட் ஆகி இருக்கிறோம். ஓகே, சூப்பர். இந்த 1 மில்லியன் ஃபேமிலி அப்படின்றத தாண்டி நீங்க சினிமால எல்லாம் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கீங்க. இந்த கொஞ்ச நாள்ல பெரிய ஸ்கிரீன்ல விசில் அடிச்சு நாங்க உங்களை எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்றத கேட்கும்போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த யூடியூப் சேனல் மூலமா தான் பிறந்ததா? அவங்க வரும்போது நான் சும்மா சொன்னேன். ஐயோ இல்ல, நீங்க சொல்லுங்க. இல்ல, உங்க வாய் பழிச்சு அவங்க அடுத்து வந்தா கண்டிப்பாக அப்படிதான். நல்ல எண்ணங்களை சொல்றதுக்கு வயசு வித்தியாசம் எதுவும் கிடையாது. பரவாயில்ல வரணும் அப்படின்றது நாங்க உள்ள வரும்போது சொன்னா, அம்மா நீங்க ஒவ்வொருத்தையும் அறிமுகப்படுத்தும் போது இப்படி சொல்லுவீங்க, என்ன ஒரு ஆக்ட்ரஸ் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னா, அதனாலதான் நான் சொன்னேன். என்னைய பிராங்க் பண்றீங்க இன்னும் என்னென்ன பிராங்க் பண்ணி வச்சிருக்கீங்க? சும்மா சொன்னது நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க. அவ்வளவுதான். உண்மையில அவங்க பாக்கும்போது ஒரு ஆக்டர் லுக் இப்படி எல்லாம் பேசக்கூடாது. எங்களை பார்த்தா அப்படி தெரியும், அப்படி சொல்லு சார். அதான் நிறைய உங்ககிட்ட வர டிப்ஸ் எல்லாம் கேட்கணும். ஹேருக்கு எல்லாம் பயங்கரமா என்ன சந்தேகமா தான் நான் சொல்லுவேன். அம்மா அந்த மல்லிப்பூ வாசனை வரை என்னை தூக்கி தூக்கி அந்த பக்கமா கோயம்புத்தூர்ல வாங்கியிருந்தோம் சாங். அந்த பக்கம் பார்த்தா பூ நெருக்க இருக்கும். அப்ப ஜெயம்மா கேட்டாங்க, என்னம்மா ஒரு முழம் கேட்டா பிச்சுட்டு பாதியில பூவே இல்லை அப்படின்னாங்க. இல்லம்மா, சென்னை பக்கம் சரந்தொடுத்த மாதிரிதான் பூ கட்டுவாங்க. நம்ம நெருக்க மதுரை சைடு இந்த பக்கம் நெருக்க கட்டியிருப்பாங்க, கேப் இல்லாம இருக்கும் அப்படிதான். ஆனா மனம் கரெக்டா இருக்கும், அவ்வளவுதான். சூப்பர்ல, எங்க ஊருக்கு ஒரு பெருமையை தேடி கொடுத்ததுக்கு நன்றிகள். அப்புறம் நான் இந்த விஷயத்த பொதுவா கேக்குறேன், யாரு அந்த விஷயத்த பண்ணிருக்காங்களோ அவங்க கையை தூக்கிடணும். ஓகேமா. சொல்லப்படாத காதல் யாருடைய மனசுக்குள்ள பூத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத உள்ளேனம்மா அப்படின்னு தூக்கிட்டீங்கன்னா நல்லாதான் இருக்கும். அதெல்லாம் தாண்டியாச்சு. நான் தூக்குறவங்க தூக்குங்கம்மா. என்னது காதலுங்களா? ஆமாங்க, சொல்லப்படாத காதலுங்க. மனசுக்குள்ள இருக்க ஒரு பட்டர்ஃப்ளை மூமெண்ட் இருந்திருக்கும். ஆட்சி சொல்லாம இருக்கியா? அம்மாக்கு தெரிஞ்சிருக்கு. போட்டுக்கிட்டு வாங்கி கவலைப்பட்டு போவாங்க. உள்ளதும் சொல்ல வர்றவங்களே நீங்க பேரிகேட் போடுறீங்க. 1 2 அப்புறம் நமக்கெல்லாம் யாரும் இல்ல. நம்ம பாட்டு என்னம்மா இது போங்குமா? யோசிச்சாங்கல்ல, சொல்லுங்க. இது ரொம்ப போங்கு. சொல்லுங்க, யோசிச்சிருப்பீங்கல்ல, இப்படி சொல்லணும், இப்படி சொல்லணும், காதல் நம்ம இப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்லாம் ஒரு ஆசை இருந்திருக்கும்ல. இல்லாம எப்படி இருக்கும்? பெண்ணினுடைய உணர்வுகள் எல்லாத்தையும் சுமக்கிற உங்களுக்கு அந்த உணர்வும் இருக்கும் இல்லையா? அது கண்டிப்பா வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கு இல்லையா? அதாவது லவ் பண்ற பையனை கேக்குறீங்களா? லவ் பண்ற பையனை கேட்பாங்க. அந்த பையனோட அம்மாவே கேட்பாங்க, கேட்பாங்க, அந்த உனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கான்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். சொல்லாம விட்டுருக்கான்னு கேக்குறாங்க. எல்லாரும் அவங்களே டார்கெட் பண்ணும்போது எனக்கு என்னமோ இவங்க மேலதான் ஒரு சந்தேகம். அதுல இருக்கு சார். நானுங்களா? கண்டிப்பா இருக்கும். எங்களோட காதல் எனக்கு என்னன்னா, முதல்ல எனக்கு இந்த சாரி தான், அதுக்கப்புறம் எங்க குடும்பம். இதுதான் எங்களோட காதல். சூப்பர். எதுவுமே நிரந்தரம் இல்ல சாமி. அது மனசுக்குள்ள, அதாவது என்னன்னா எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ டிக்டாக் வந்ததுக்கு அப்புறம் சாமி, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷத்துக்குள்ள எனக்கே ஒரு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள். ஒருத்தர் பார்த்தோன்னு தப்பு கிடையாது, அழகை ரசிக்க தப்பு கிடையாது. அது தப்பான முறையா நம்ம பயன்படுத்த தப்பு. அப்ப பாத்துட்டு இப்போ ஒரு நல்லா பார்க்க ஒரு அழகா இருக்காங்க அப்படின்னா, பரவாயில்ல அந்த பையன் நல்லா இருக்காப்புல இல்ல, நம்ம மனசுக்குள்ள நான் நினைச்சுக்கிறது. கிட்ட போய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு, நானு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவங்க, அம்மா நல்லா இருக்குமா அப்படிம்பாரு. ஆமா, அப்ப நானும் நினைச்சுக்குவேன். அப்படி நம்ம ஒரு லவ்வே சொல்லி கூட அவங்க அப்செட் பண்ணிக்கிட்டாலும் அடுத்தவங்க நம்மள என்னவா கூப்பிடுறதா இருக்கும், என்னடி எப்படி இருக்க, வாடி பொடி, இந்த மாதிரிதான் இருக்கும். அந்த வாடி பொடியை தாண்டி அம்மாங்கிற ஒரு ஸ்தானம் அது யாராவது கொடுக்க முடிய மாட்டாங்க. அப்ப அதுதான் நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அது மனசுக்கு வச்சுக்கணும். கண்டிப்பா. ஆனா இந்த உணர்வு ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு இந்த ஃபீலிங்ஸ் எப்படி கடந்து வருவாளோ அந்த மாதிரி நீங்க சொல்றது இருக்கு. இப்படி ஒரு விஷயம் இருக்கும், பேசலாம்னு நினைப்போம், அது இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல சாமி. என்ன நீங்க எந்த மீடியால பாருங்க, அது இல்ல எப்படி நீங்க கடந்து வந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கீழே கமெண்ட் நமக்காக பாத்துட்டே இருப்பாங்க. எந்த இடத்துல எப்ப போடணும்னு பாப்பாங்க. அப்ப நம்ம சொல்லிடலாம். ஆனா எனக்கு ரெஜினா மேல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு.
வந்து இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நான் என்னுடைய அம்மாவை காதலிக்கிறேன், என்னுடைய புடவைகளை காதலிக்கிறேன், இது போங்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை இருக்கும். இப்ப எந்த இந்த லவ் ஸ்டோரி எனக்கு சொல்றீங்க? தங்கம் நான் சொல்றேன் சார். சொல்லுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பாப்பா ரெஜினா வந்து பார்த்தா பேசுறா பிடிக்கிறா, அது ஒரு விஷயம். ஆனா நான் வந்து என்னன்னா என் பிள்ளைங்க எல்லாத்தையுமே, இது நான் மட்டும் இல்ல, எல்லா வீட்லயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம், விட்டுருவேன். என்ன வேணாலும் விட்டு பிடிங்க சாமி. அப்புறம் யாரோ ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னு நினைச்சு பேசினாலும் அது உண்மை அப்படிங்கறது நம்ம எப்படி தங்க நம்ப முடியும்? கடைசி வரைக்கும் நம்ம கூட வர போறாங்களான்னு நமக்கு தெரியாது. அப்ப நான் சொல்லுவேன், இது வேணாம் சாமி அப்படின் போது 2-3 நாள் என் பேச்ச கேட்க மாட்டாங்க. அது ரெஜினாவா இருந்தாலும், நீத்து வந்தாலும், யாரா இருந்தாலும் 4வது நாள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னா, இதைதானே அம்மா நமக்கு சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நாள் சொன்னாங்க, அது கஷ்டமா தெரிஞ்சு 2வது நாள் பார்க்கும்போது அது அவங்களுக்கே பிடிக்கல போது நான் அந்த விஷயத்துல ஃப்ரீடமா விட்டுருவேன் நான். ஏன்னா இது வேணாம் சாமி பேசாத நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த சின்ன வீடு படத்துல ஒரு டைலாக் பொருந்துட்டாங்க. அப்ப கேட்பாங்க, கல்ல கட்டி நான் ஆத்துல போட்டாதான் அடிச்சுட்டு போயிருந்து பயந்துருக்கலாம், நான் கிணத்துலதான் போட்டிருக்கேன், கயிறை பிடிச்சிருப்பேன், எப்ப வேணாலும் அந்த கல் என் கைக்கு வந்து பயப்படாம நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல விதமா நான் வளர்த்திருக்கேன் பிள்ளைங்களை. அப்படிங்கும்போது இங்க மட்டும் இல்ல சாமி, நிறைய சின்ன சின்ன திருநங்கைகளை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆணுக்காக இறந்து போற திருநங்கைகளை தான் நீங்க நியூஸ்ல நிறைய பார்த்திருக்கீங்க. திருநங்கைக்காக இறந்து போன ஆணை பார்த்திருக்கீங்களா? யாருமே கிடையாது. அதனால பொய்யான ஒரு அன்பை கொண்டு வந்து திணிச்சு, அதுங்க மனசுல திணிச்சு, அம்மா அப்பாவை விட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் தான் உலகம்னு சொல்லிட்டு திருநங்கை சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு அடைக்கலம் கொடுத்து அவங்களையும் வெறுக்க வச்சு வெளியில கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க உங்களுக்கு கரெக்டா இருந்துட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல. இது என் பிள்ளைங்களுக்கு மட்டும் சொல்ல, மொத்த திருநங்கைகள் எல்லாத்துக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க அம்மா அப்பா விட்டு வெளியே வந்துடுங்க, வந்ததுக்கு அப்புறம் உங்களோட நல்லது கெட்டது எல்லாமே உங்களுக்கு ஒரு நான குருவா இருந்து, தாத குருவா இருந்து, ஒரு அம்மாவா இருந்து, ஒரு குருகோசா வந்து எல்லாருமே பாத்துக்கிறாங்க. பாத்துக்கிட்டதுக்கு அப்புறம் யாரோ ஒரு முகம் தெரிந்த ஒரு புதுசா தெரிஞ்ச ஒரு பையன் வந்து பேசினதுக்கு அப்புறம் அவன் தான் உலகம்னு அம்மா அப்பா உதறிட்டு வந்துடுறீங்க. வந்ததுக்கு அப்புறம் எங்களை தூக்கி போட்டு முழு பெண்ணா அம்மா அப்பா விட்டு வரும்போது ஆனாதான் வர்றாங்க. பெண் தன்மை, ஆனா ஆணோடதான் வர்றாங்க, அந்த ஆண் அடையாளத்தோட வர்றாங்க. இந்த சமுதாயத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதை பெண்ணாமா அவங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு அதெல்லாம் ஒரு பொண்ணா உன்னை முழுமையா மாத்தி நீ நம்ம கூட இருப்ப, 10 ரூபா சம்பாரிச்சு கொடுப்பேன்னு யாருமே ஒரு பலன் எதிர்பார்த்து இருக்கிறதுல எடுப்பாங்க. இப்போ நான் கோவை மீராவா நான் மட்டும் இந்த இடத்துக்கு வந்திருந்தேன்னா இந்த சபை நிறைஞ்சிருக்குமா? தனியா தான் உட்காந்துருப்பேன். என் பொண்ணுங்களோட வந்ததுனாலதான் இந்த சபை நிறைய. இதே மாதிரிதான் நிறைய திருநங்கைகள் உங்களை உருவாக்குறவங்களும் அந்த ஒரு எண்ணத்தோட இருப்பாங்க. உங்க காசு பணத்துக்கு அவங்க அடிமை கிடையாது, உங்களோட அன்பு. நீங்க போற பக்கம் அழகா இந்த பொண்ணு பாரு இவ்வளவு பொண்ணு மாதிரியே இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த பொண்ணுக்கு மதிப்பு இல்ல, பொண்ணு மாதிரி இருக்கா அப்படிங்கும் போது ஒரு திருநங்கை இவ்வளவு அழகா, அந்த உருவாக்குனவங்களுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுக்கணும். அப்போ தானான்னு சொல்லிட்டு வெளியேறி போனதுக்கு அப்புறம் அவங்க படுற கஷ்டங்கள், எவ்வளவு ஏமாற்றங்கள், என்ன அர்த்தம் அவங்க சொல்ற அது என்னன்னா, ஒன்னு ஒரு பொண்ணா மதிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்களா? இதுக்காக நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கல, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு பொண்ணா நினைச்சு வெளியில கூட்டிட்டு போற அப்படிங்கும் போது, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி சராசரி குடும்பத்துல வாழக்கூடிய ஒரு ஆண்மகன் தன்னுடைய மனைவியே வெளியில வேலைக்கு அனுப்ப மாட்டேன், வீட்டுல வச்சுதான் நான் பாத்துக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆண்மகனை நம்பி நீங்க போங்க. இது எடுத்தவங்க கண்டிப்பா அவ கேட்ட 4 பேர், என்ன ஒரு திருநங்கை கல்யாணம் பண்ணிருக்க வீட்டை, உனக்கு அவ திருநங்கை, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு, என் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே விடாம வச்சிருக்கேன் நம்பி ஒரு ஆண்மகனை நம்பி நீங்க வெளியே போங்க. ஆனா போனதுக்கு அப்புறம் நிறைய பக்கம் சாமி, நம்ம வீட்டுல எங்க வீட்லயும் நடந்திருக்கு, நிறைய பக்கம் நடக்கிறது என்னன்னா, கடை வசூலுக்கு போயிட்டு வர சொல்லிட்டு அந்த காசுல உட்காந்து சாப்பிடுற ஆண்மகன்களும் இருக்காங்க இல்லையா? அவங்கள நம்பி நீங்க ஏமாறாதீங்க. நம்ம ஒரு கூட்டு குடும்பம், இந்த லவ் வர்றதுதான் போறதுதான் பிடிக்கிறதுதான். ஆனா தரமான வாழ்க்கையா இருந்தா நீங்க அதோட போய் ஒன்றி போய் வாழுங்க. கண்டிப்பா சரியான காதல் வந்து எந்த சமூகமா இருந்தாலும் சரியான தேர்வு இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து அது வழியை கொடுக்கும் அப்படின்னு தெளிவா வந்து சொன்னீங்க. அந்த மாதிரிமா வந்துட்டு இப்ப வந்து உங்க பிள்ளைகளை வந்து இந்த ஒரு இடத்துக்கு போய் நிறுத்தணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து ஒரு அம்மாவா எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு வந்து சாதாரண அம்மாக்களை விட ஒரு படி மேலே இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா கமெண்ட் செக்ஷன் படிச்சு பார்க்கும்பொழுது உங்களை மீராமா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் கமெண்ட் சொல்றதை நான் வந்து பாத்திருக்கேன். அப்படிங்கிறப்ப வந்து என் பிள்ளைகளை வந்து நான் இந்த ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும்ல, அப்படி உங்க பிள்ளைகளை எல்லாம் எங்க கொண்டு போய் நிறுத்தணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? அதாவது திருநங்கைகள் அப்படின்னாவே கலைத்துறை மேல அதிக ஆசை உள்ளவங்களா தான் இருப்பாங்க. அது நம்ம குடும்பம் மட்டும் இல்ல, பொதுவா இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே. பாருங்களேன், இப்போ இன்ஸ்டாகிராம்ல எடுத்து பாருங்க, எவ்வளவு திருநங்கைகள் அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் இருக்காங்களே தங்கம். அதே மாதிரி ஒரு கோயில்ல ஒரு மோளம் அடிச்சுட்டாங்க, ஒரு ட்ரம் செட் அடிச்சுட்டாங்கன்னு கால் நிக்காது. அப்படி புடவை நம்ம இறக்குமா தானே கட்டியிருக்கிறோம், ஒரு பதச்சத்தை பார்த்தா இந்த கால் எப்படி ஆடுமோ அந்த மாதிரி ஆடும். அப்போ பொதுவாவே கலைத்துறை மேல அதீத ஆசையும் அந்த பக்தியும் கொண்டவங்களாவே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ரெஜினா படிச்சிருக்காங்க, கோவாவில வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சாங்க, வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. வேலை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் அந்த வீடியோ போடும்போது அவங்களே சடைஞ்சிருவாங்க. ஒவ்வொரு நாளைக்கு நான் போய் சத்தம் போடுவேன்,
என்ன சும்மா இருக்கு, நீங்க ஒரு வீடியோ போடுவான் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் தவங்க மொபைல் வந்ததுக்கு அப்புறம் கெட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க தவங்க. அது வந்து நம்ம கண்ணாடியை பார்த்து நம்ம பேசுற மாதிரி, நம்ம என்ன பேசுறோமோ அதை பிரதிபலிக்கணும். அப்போ அது நல்ல விதத்துக்காக நம்ம பயன்படுத்திக்கணும். இன்னைக்கு நான் வீடியோ போட்டு நம்மளாம் வீடியோ போடும்போது ரெஜினாவை நான் சத்தம் போட்டு உள்ளவான்னு தெரியாம இருந்தா ஏதோ ஒரு ரெஜினா கோயம்புத்தூர் கவுண்டமரத்துல மட்டும்தான் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு வீடியோல பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தாண்டி என் பிள்ளைக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் ரச்சனா, அவங்கள உள்ளவா சாமின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீத்து ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா அவ நிறைய சங்கடப்பட்டுட்டு கையில கொஞ்சம் தேமல் இருக்கனால சங்கடப்பட்டு வரவும் மாட்டா. ஏதோ அந்த மாதிரி செட் ஆகாது போக மாட்டேன். அப்ப யூடியூப் சேனல் வரும்போது நான் யோசிக்கிறேன் எந்த விதமா நீத்துவ உள்ள கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஒரு லோன் கொடுக்குறேன், ஒரு லோன் கொண்டு வர மாதிரி ஒரு ஆபீஸ்ல உள்ளவாமா. அப்ப அவங்க வரும்போது இவங்க வர போறாங்கன்னு சொல்லிட்டு கதையில வந்து நம்மளோட வீடியோல நம்மளோட சேனல்ல வந்து கதைக்கு வந்து என்னோட மருமக சாந்தி அவங்க சொல்றாங்க, அத்தை குளிங்க, புடவைய கட்டுங்க, தலையை மாத்துங்க, தலை இது நரைச்சிருந்த டை அடிங்க அப்படிங்கிற. எதுக்கு சாமின்னா லோன் கொடுக்க வர்றாங்க, அவங்க ரொம்ப டீசெண்டா இருப்பாங்க. ஏன்டி லோன் கொடுக்கத்தான் நான் வரேன், என்ன பொண்ணு பார்க்குமா வரேன், என்ன எதுக்கும் அப்படிலாம் எல்லாம் பாருங்க அப்படின்னா வரும்போது அந்த தலைக்கு அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க தெரியும், பெரிய பெரிய பொட்டெல்லாம் வச்சுட்டு வருவாங்க, வாட்டர் கேன்லாம் காதுல போத்துட்டு உங்க பேர் என்னன்னு கேட்டா நாகரிக மாலா அப்படிம்பாங்க. அதுல இருந்து நிறைய மக்கள் மத்தியில நிறைய குழந்தைங்க சுட்டி டிவியை கூட இப்ப நிறைய பேர் பாக்குறாங்களேன்னு. ஆமா பாக்குறாங்க. அப்படி போது அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து நிப்பாட்டினது எனக்கு ஒரு மன சந்தோஷம். அதை தாண்டி ஜெயாமா அவங்க இருக்கும்போது என்னன்னா அம்மா மாமா அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து மக்கள் மத்தியில எல்லாருமே எதிர்பார்க்க இந்த மாமியார் மருமகள் சண்டை. ஆனா அவங்க வீட்டுல வரும்போது அது தெரியும் மக்கள் என்ன பண்றாங்களோ எதிர்பார்க்கறாங்க அந்த சண்டையை போடுங்க, ஒரு சிரிப்பு அந்த ஒரு காமெடிக்காக பண்ண சொல்றாங்க. அப்படி பண்ணும்போது வாமா அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு என்னன்னா அவங்களும் படிக்கல. நான் வந்து 3ஆவதா படிச்சிருக்கேன் நான் படிச்சது. நான் இது வந்து நம்ப மாட்டேங்க, இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ப மாட்டேன். பேசுற பேச்சு ஒன்னும் அப்படி முத்தா பெரிய அறிஞர்கள் மாதிரி பேசிட்டு 3ஆம் கிளாஸ் ஏமாத்துறீங்க. இல்ல சாமி, கடவுள் மேலானே 3ஆவது நான் படிச்சிருக்கேன். என்னோட பேரை படிச்சவங்களை விட வந்துட்டு ரொம்ப மெச்சூர்டா ரொம்ப அழகா பேசுறேன். எனக்கு சாமி என்னோட பேரை தவிர வேற எதுவுமே எழுத தெரியாது. உண்மையாலுமே இந்த மீடியாவிலே சொல்றேன், எழுத தெரியாது. ஆனா என் பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க ஸ்பெல்லிங் சொல்லி. ஆனா இப்போ வர என்ன பண்ண இங்கிலீஷ் எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பிச்சாரு. இவங்க எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க, என்னமா சொல்றீங்க அப்படின்ட்டு. அது நம்மளா வளர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நடத்தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கூட உள்ள நம்ம ஆபீஸ்க்குள்ள ஆதன் சினிமாக்குள்ள உள்ள வரும்போது அந்த செக்யூரிட்டி உட்காந்து ஒரு சைன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு ரெஜினா அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். அவங்க எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க, நீங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு வந்துடா தங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு நாங்க ஒரு மீட்டுக்கு எங்க போயிருந்தோம். அப்போ ஜட்ஜ்மெண்ட் கூட்டிட்டு போயிருந்தாங்க. உட்கார வச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃபார்ம் கொடுத்தாம இந்த ஃபார்மை மட்டும் ஃபுல்லா நீங்க ஃபில் பண்ணி இதை எழுதிருமா அப்படின்னாங்க. இதுதான் நமக்கு பிரச்சனை அப்படின்ட்டு பக்கத்துல உள்ள பிள்ளைய தங்கம் இது எழுதிடமா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை எழுதி வச்சு கடைசி வரைக்கும் எனக்கு எழுத தெரியாங்க அந்த பொண்ணுக்கு சொல்லவே அந்த மாதிரி தங்கம். அப்படி வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கும்போது அப்ப அவங்களை கேட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க, அப்ப இன்ன வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே வீட்டுல படுத்திருப்பாங்க, நைட்டியோட இருப்பாங்க. ஆமா இந்த கண்டென்ட் தான், இதுதான் நம்ம யோசிக்கிறோம், இதுல வந்து நீங்க பண்ணிருங்க அப்படின்னு. நான் ஒரு இடத்துல சொதப்பினா கூட அந்த இடத்துல டக்குன்னு கேஷ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரிதான் பக்கத்துல பிரியா டெய்லர் அவங்க எல்லாருமே கேட்பாங்க இந்த பிளவுஸ்ல எங்க தைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு அந்த பொண்ணு தான் எனி டைம் எப்ப போனாலுமே தூங்கிட்டு இருந்தா கூட எழுப்பி விட்டு அந்த வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு அவங்க கேமரா எடுப்பாங்க, வீடியோ எல்லாமே பண்ணுவாங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா தேவி, அப்புறம் வந்து காற்றானிமா, ஜீவாக்கா, இந்த கதைக்குள்ள வரவங்களை தாங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கதையை சொல்லி நம்ம கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு சேலத்துல ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் பண்ணாங்க தாங்க, அதுக்காக நாங்க போயிருந்தோம். அப்ப போயிருக்கும்போது அவங்க கிட்ட சொல்லாம கூட்டிட்டு போறேன், எனக்கு அவார்டு கொடுக்குறாங்க, நம்ம டீம்ல ஒர்க் பண்ணக்கூடியவும் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஸ்டேஜ்ல முத மேல ஏத்தும் போது அவங்க அந்த மேடையில போய் அந்த அவார்டு அந்த சீல்டு வாங்கிட்டு கீழே வரும்போது என்கிட்ட வந்து அப்படியே ஒரு ஆனந்தமா இந்த 6 பெண்மணிகளும் எங்க கூட பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா இந்த இடம் என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது, இந்த இடத்துக்கு நீ கொண்டு வந்த அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமா என்கிட்ட சொன்னாங்க. அந்த சொன்ன தருணங்கள் எல்லாருமே தங்கம், எல்லாரும் நம்ம ஒரு இடத்துக்கு வரணும். அதே மாதிரி ரெஜினா வந்து பாத்தீங்கன்னா சொக்கர் மீனாட்சி அப்படிங்கிற ஒரு மூவில வந்து ஒரு பால்கார பொண்ணா நடிச்சிருக்காங்க, இன்னும் ரிலீஸ் ஆகல, பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பண்றாங்க. நானும் 2-3 மூவி போயிட்டு இருக்கல தங்கம். அதை தாண்டி இப்ப நீத்துவும் கேட்டுட்டு இருக்காங்க. நம்மளோட திறமைகள் அது இங்க மட்டும் இல்ல. என்ன சொல்ல வரேன்னா தங்கம், எங்களை எப்படி அப்செட் பண்ணி எங்க கூட பக்கத்துல இருக்க திருநங்கைகளுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி உள்ளவங்கள பண்றாங்களோ, ஒவ்வொரு மாவட்டங்களும் இருக்கக்கூடிய திருநங்கைகளுடைய அவங்களோட திறமைகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களும் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும். நீங்க இப்ப வார்த்தைகளால சொல்ற இந்த ஒரு விஷயத்த நிறைய மக்கள் உங்க வீடியோ மூலமா பார்த்து ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா தெரியலன்ற கண்டிப்பா நீங்க வந்து அந்த ஒரு இனிஷியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு வந்து இப்ப வந்து அவங்களுடைய வாய்ஸ் கேட்கணும்னு ஆசை. எந்த வந்ததுல இருந்து ரொம்ப அமைதியா இருக்காங்க, சாந்த சுரூபினியா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகமே இருக்கு. வாய்த்திருந்து ஏதாவது 2 வார்த்தை எங்களுடைய நேயர்களுக்காக. அம்மா கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் இருக்கிறது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு உங்களுக்கு? அம்மாவுடைய சேனல்ல நான்
நீத்தோக்காவுக்கு தங்கச்சியா வருவேன். என் பேரு கோலான்னு சொல்லி அதுல வருவாங்க. கோலா. அவங்க காலா அவங்க கோலா காலா எப்படி நாகரிகமாலா. நாகரிகமாலா எங்க அம்மா பேரு கலா, எனக்கு தங்கச்சி அவ கோலா. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சவுண்டா பேசாதீங்க, பயமா இருக்கு. சவுண்ட் அந்த மாதிரிதான் பேர் கலா. அந்த மாதிரிதான் கேரக்டருக்கு உள்ள வந்தோம். அப்ப அம்மா கூட வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சந்தோஷம். அவங்க வந்து திருக்குறள் மாதிரி 2 வரியில தான் பேசுவாங்க. நாகரிகமாலா, அக்கா சொல்லுங்க. நீங்க வந்து வீடியோக்குள்ள வந்து வந்ததுக்கு பிறகு வந்து அம்மா சொன்ன மாதிரி சுட்டி டிவியை கூட நம்ம பசங்க அவாய்ட் பண்ணிட்டானுங்க. எல்லாரும் வந்துட்டு நம்ம நாகரிகமாலாவை போடுங்கப்பா அப்படின்னு உட்கார ஆரம்பிச்சுட்டானுங்க. சோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ஹைப் கொடுக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் நாகரிகமாலான்ட்டு அந்த அம்மா சொன்ன மாதிரி இந்த தேமல் இருக்கறனால நான் கொஞ்சம் வீடியோக்குள்ள வரல அப்படின்னு. அதுக்கப்புறம் அம்மா பார்த்து இதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமியை வெயிட் பண்ணு, உன்னை ஒரு இதுல மட்டும் நான் வந்து உன்னை கூப்பிடுவேன், நீ அப்பவா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டைம் வரைக்கும் என் பேர் வந்து நாகரிகமாலான்னு இல்லை. நான் பேர் சொல்றேன் அப்படின்ட்டு நான் உட்காந்துருக்கேன் அந்த சேர்ல உட்காந்து இப்படி பாட்டு நான் பாட்டுக்கு அப்படி பந்தாவா உட்காந்துருக்கேன் அப்படி உட்காந்தோடனே அப்புறமேல் கரெக்டா இவங்க பேர் என்னன்னு யாரோ கேட்டதுக்கு கரெக்டா ரெஜினா வந்து இவங்க பேர் என்னன்னு சொன்னதுக்கு அப்புறம் அம்மா போய் தனியா கூட்டு போய் நாகரிகமாலா அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா அவளுக்கு நாகரிகமாலாங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா அம்மா தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணாங்க. அவளை வந்துட்டு இந்த கேரக்டர் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கு பர்டிகுலர் கேரக்டரை கொடுத்து அவளை ஒரு ஓரமா போய் கிளம்ப சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கெல்லாம் வந்துட்டு எங்களோட கண்டென்ட்டை நாங்க பேசிட்டு இருக்கும்போது அப்ப வந்து எங்களை கேட்கறாங்க என்ன சாமி அவளுக்கு பேர் வைக்கலாங்கிறப்ப நாங்க ஆளுக்கு ஒரு பேர் சொல்றோம். ஆனா எதுவுமே ஒரு டக்குன்னு அப்சர்வ் ஆகிற மாதிரி இல்லை. அப்ப வந்துட்டு இவங்க அம்மா தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அவளுக்கு மாலான்னு பேர் வைக்கலாம். உன் பேர் என்னன்னு கேட்டா மாலான்னு பேர் சொல்லுமா, நீ எந்த பேங்க்ல இருந்து வர்ற, உன் பேங்கோட பேர் என்னன்னு கேக்குறப்ப என் பேங்கோட பேரு நாகரிகம் மாலா அப்படின்னு சொல்லு சாமி, அது ஒரு மாதிரி இழுவையா சொல்லு, உனக்கு அது அப்படியே செட் ஆயிடும். அவ சொல்றதை விட அம்மா அதை ஒரே டைம் தான் சொன்னாங்க. பேர் என்னம்மா அப்படிங்கிறப்ப நாகரிகம் மாலாவா, நல்லா நாகரிகம் அப்படின்னாங்க. அது அப்படியே செட் ஆயிடுச்சு அவளுக்கு. அப்படிதான் நாகரிகம் மாலா இன்ட்ரோவானா. அதுக்கப்புறமா அப்படியே நம்மளுக்கு தான் எப்ப இருந்தாலும் நம்ம வீட்டுல சும்மா இருக்கும்போது கூட ரெஜினாவும் ரக்ஷனா இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு கலாச்சு நான் கலாய்க்க அவங்க 2 பேரும் சிரிப்பாங்க, உளுந்துருந்து சிரிப்போம். ஏன்னா அம்மா அந்த வீட்டுல உட்காந்துருப்பாங்க, நாங்க இங்க சிரிப்பது என்ன சாமி சத்தம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஒண்ணு இல்லாம அப்படின்ட்டு அப்படியே அல்ல கம்முன்னு அப்படியே படுத்துக்குவோம். அது அப்படியே காமெடி பண்ணி அப்படியே நம்ம காமெடி பண்றோம்னா மித்தவங்க பார்த்து சிரிக்கும் போது சரி அவங்க சிரிக்கும் போது நம்மளுக்கும் சிரிப்பு வந்துருது. எனக்கு உங்களை வந்து காமெடிக்குன்னே மேனுஃபேக்சர் பண்ண மாதிரி வந்ததுல இருந்து நீங்க பேசுற டோன்ல இருந்து நமக்குமே ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு மூடுக்குள்ள எடுத்துட்டு போயிருவீங்க. என்னால சிரிப்பு அடக்க முடியாது. அதாவது முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம், சிரிப்பு அந்த அடக்க முடியல பட்சத்துல இந்த பக்கம் திரும்பிடுவேன். ரோல் கேமரா அப்படின்னு சொன்னோடனே இங்க இருந்து ஒரு சிரிப்பு வந்துட்டு அப்படி கலக்கல என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. நான் வந்து ஒரு ஒடியாந்து இந்த இடத்துல விழுகுன சாமின்னு சொல்லுவேன். நான் சொன்ன மார்க் பண்ண இடம் அந்த இடமா இருக்கும். இங்க ஓகே பாமா அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி அதே மாதிரி பக்கத்துல இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு கப் கொடுக்குறவங்க ஒரு அந்த கதையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு உடம்பு நல்லாயின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து என் வீட்டு வாசல்ல அடுப்பை கூட்டி ஒரு பெரிய பானை, அப்ப வந்து அந்த வந்து என்கிட்ட சொல்ல வராங்க, என்னோட கதாபாத்திரத்துல என்னோட பேர் பாக்கியம். ஏன் பாக்கியம் அப்படின்னு அது அவங்களே சொன்னா நல்லா இருக்கும். எனக்கு எதுக்காக அந்த விரதம் இருக்கிறாளமா என்ன வச்சு பண்ணிட்டு இருக்கா வாசல்ல, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பானை, மண்பானை, ஆள் உயர பானை, பெரிய பானை, ஆள் உயர பானை, ஆள் உயர பானை உனக்கு வச்சு அடுப்பு கூட்டி மலை தீ எரிக்கிறா, சாமி கும்பிடுறா, உனக்கு உடம்பு காய்ச்சி தேவையாகட்டும். மருமக சாந்தி வந்து பண்ணாளா? அது இப்ப யாருன்னு கேட்டீங்கன்னா முதல் கதாபாத்திரத்துல என்னோட மகன் இருக்காப்ல இல்லைங்களா, அந்த மகனை வந்து கொஞ்சம் அப்படி லவ் பண்ற எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர், ஒரு ஆக்ட்ரஸ் எல்லாமே ஒரு பாத்திரத்துக்கும் நாங்க அனைவரும் அடக்கம் அப்படின்ற மாதிரி வந்து என்ன தூங்க விடாம பாக்கி என்னமா உட்காந்துருக்க தெரியுமா, ஏமா என்ன செய்யா என்னாச்சு, ஐயோ நீ என்ன பொழைச்சிட்டு இருக்கிற, ஓ மருமக சாந்தியெல்லாம் சும்மா தெரியுதா, ஓ மருமக நாகரிகமாலா இருக்கிறா பத்தியா, போய் பாரு என் மாமியா உடம்பு நல்லா ஆகணும்னா அடுப்பை கூட்டி மழைன்னு தீ அத்தை தண்டி தீ எரியுதுமா, ஆள் உயரப்பான வச்சு எரிச்சுட்டு இருக்கிறா அப்படின்னா எதுக்கு செய்யா, அதுல வேப்பங்கொலையை விட்டு உடம்புல தெளிச்சுக்கிறாமா தண்ணி என் மாமியாவுக்கு நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு நானும் சாமி தூங்கி எந்திரிச்சு சரி பரவாயில்ல இவ்வளவு நாள் திட்டிப்பிட்டு சோறான சோறு போட்டோம், அந்த சோறு இன்னைக்கு தான் வேலை செஞ்சிருக்கு, போய் பார்த்தா தங்கம் ஆள் உயரப்பான நாளுங்கள்ல குழந்தைங்க சொப்பு வச்சு விளையாடுபாரு, ஊறுகாய் போட்டு கூட வைக்க மாட்டாங்க சமயத்து சொல்லி ஓம வளர்க்கறக்கு நம்ம இடத்த தந்த கிண்ணத்தை வச்சுமா 3 கல்லு குழந்தைங்க விளையாடுற கல்லு பல்லாங்குழி ஆடும்,
அந்த கல்லை குட்டி வச்சு 3 பச்சை குச்சி வச்சு வச்சிருக்காங்க. மழை தீ எரியுதாம். அது உருகிருச்சுனா நானும் ஒண்ணும் பண்ண முடியாது. அது அடுப்பு போட்டு இருந்தா அது உருகிருச்சு. எரிய பானை உருகி நான் போய் கேக்குற சாமி, ஏசையா எங்கேயும் மழைன்னு தீ எரியுதுன்னு எங்க காணும் அப்படிங்கிறேன். ஏமா சீலை தூக்குமா, புடவை தூக்குமா, புடவை தூக்கு அப்படிங்கிறாங்க. ஏசையா அனல் அடிக்கலையா உனக்கு, எனக்கு அடிக்குது தூக்குமா அப்படிங்கிறாங்க. என்ன டைரக்டர் சார் பிரேம விட்டு வெளியே போயிட்டீங்க இல்ல சொல்றேன்டா தங்கம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா என் கண்ணுக்கு நிஜமா தெரியலங்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க தங்கம். என்ன சொல்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. அப்ப நான் சொன்னேன், அதை பாஸ் பண்ணிட்டு வீடியோவை, இங்க வா, என் கண்ணுக்கு தெரியல அனல், உன் கண்ணுக்கு எப்படி தெரியுது நான் கேட்பேன். அப்ப நீ சொல்லணும் நாகரிகமாலா, நான் உங்களை மாதிரி கிடையாது, நான் வேள்வியில் உடுத்த உத்தமி, அதனால எனக்கு தெரியுதுன்னு சொல்லி நீ சொல்லணும்னு சொன்னேன். அவங்களும் அதே மாதிரி சொல்லிட்டாங்க. ஆண்டி நான் வேள்வியில் ஊத்த உத்தமி, அதனால எங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியலையா அப்படின்னாங்க பக்கத்துல. சரி நீ வேள்வியில் ஊத்த உத்தமி, நீ அப்படின்னு வந்துக்கோ. ஜெயா உனக்கு தெரியுதா அப்படின்னா, எம்மாய் அவளை மறுத்தமா நானும் வேள்வியில் ஊத்த உத்தமிமா எனக்கு தெரியுதுமா அப்படின்னாங்க. ஓ அப்ப நீங்க 2 பேருமே வேள்வியில் உடுத்த உத்தமி. நான் கொஞ்சம் கட்டுப்பாடு இல்லாம காடு கரையில சுத்திட்டு வந்தனால எங்க அண்ணனுக்கு